இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ப்ரோ, என்னடா இந்த 3 பேரை ஃபாலோ பண்ணீங்களா? எதுனா தெரிஞ்சுதா? ப்ரோ, நாங்க 2 பேர் மட்டும் இல்ல ப்ரோ, எங்களுக்கு தெரிஞ்ச டிடெக்டிவ் மூலியமா அந்த 3 பேரையும் நல்லா வாட்ச் பண்ணிட்டோம். நீ சொன்ன மாதிரி அவங்க கிட்ட எந்த மாற்றமே தெரியல ப்ரோ. 3 பேரோட ரொட்டீன் லைஃப்ல எந்த சேஞ்சும் கிடையாது. அவங்க ஃபேமிலியை கூட க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டோம். எந்த ஒரு மாற்றமும் இல்ல. எப்பவும் போல நார்மலா தான் இருக்காங்க. 3 பேரோட ஃபேமிலியில புதுசா ஏதாவது பைக் இல்ல அவங்க பசங்களுக்கு ஐபோன் இந்த மாதிரி எதனா வாங்கியிருக்காங்களான்னு பாத்தீங்களா? ப்ரோ, அதெல்லாம் நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டோம் ப்ரோ. நீ சொன்ன மாதிரி எந்த ஒரு பொருளுமே அவங்க வாங்கல. இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சு பணம் வந்தா பெரும்பாலும் அந்த பணத்தை நிலத்திலயோ நகையிலயோ போடுவாங்க. அதனால அந்த கோணத்திலயும் நாங்க விசாரிச்சு பார்த்துட்டோம். 3 பேரும் நிலம் நகை வாங்கல, வசதியான வீடு பார்த்து குடி போல ஆதி. ப்ரோ, அதுவும் அந்த மேனேஜர் செந்தில் இருக்கான்ல, அவன் பேங்க் கிரெடிட் கார்டு கூட பணம் ஒழுங்கா கட்டாததுனால பேங்க்ல இருந்து வசூலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ப்ரோ. ஸோ அதனால அவங்ககிட்ட பணம் இருக்கிறதுக்கு பெருசா வாய்ப்பே இல்லை. அவங்கள ஃபாலோ பண்ணதுல நம்மளுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஒரே குழப்பமா இருக்கு. ப்ரோ, இனி நம்ம என்ன ப்ரோ பண்றது? யார் தப்பு பண்ணாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அம்மாவை எப்படி கேஸ்ல இருந்து காப்பாத்துறது? ஒண்ணுமே புரியல ப்ரோ. எனக்கு என்னமோ அந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. நாம தான் கண்காணிக்க தவறி இருக்கோம். எங்கேயோ கோட்டை விட்டோம்னு நினைக்கிறேன். சரி, நான் கண்டுபிடிக்கிறேன். சரி ப்ரோ. சரி அது என்னாச்சு மாமா? ஏன் டல்லா இருக்கீங்க? இல்ல, ஒரு விஷயத்தை கெஸ் பண்ண, அது மிஸ் ஆயிடுச்சு. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன மாமா சொல்றீங்க? குழந்தைங்க பால் பவுடர் விஷயத்துல நம்ம கம்பெனியில் இருக்கிற 3 மேனேஜர்ல யாரோ ஒருத்தர் தான் தப்பு பண்ணியிருக்கணும். அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா அம்மாவை கேஸ்ல இருந்து காப்பாத்திரலாம். அருண் ஷாம் கிட்ட சொல்லி அவங்க 3 பேரையும் வாட்ச் பண்ண சொன்னேன். ஆனா அவங்க யாரும் தப்பு பண்ண மாதிரி தெரியலன்னு சொல்றானுங்க. ஆனா என் உள் மனசு சொல்லுது அந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் தப்பு பண்ணியிருக்கணும்னு. உங்க உள் மனசு சொன்னா நிச்சயம் அது சரியாதான் இருக்கும் மாமா. அந்த 3 பேர்ல தப்பான ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, டீ ஆறிட்டு இருக்கு மாமா. நீங்க டீ குடிச்சிட்டு யோசிச்சு பாருங்க, நானும் யோசிக்கிறேன். அந்த சமையல்காரி மட்டும் அந்த பேல் ஆர்டர் எடுத்து ஒழிச்சு வைக்காம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அகிலாண்டேஸ்வரி கையில விலங்கு மாட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போக வச்சிருப்பேன். இப்படி ஆசையில மண்ணள்ளி போட்டாளே. ஆமா அத்த, ஆதி மாமா ரூம்ல இருந்த பேல் ஆர்டரை நீங்க தான் எடுத்து மறைச்சு வச்சீங்கன்ற உண்மைய பார்வதியே ஆதி மாமா கிட்ட சொல்லல. ஏன் நீ போய் சொல்ல வேண்டியதானே? எருமை கேள்வி கேக்குறா பாரு. ஆண்டி, உமாக்கு இருக்கிற அதே சந்தேகம் தான் எனக்கும் இருக்கு. பார்வதிய ஆதிக்கிட்ட இன்னும் உண்மை சொல்லல. என்ன மித்ரா நீயும் இப்படி கேள்வி கேக்குற? அந்த சமையல்காரி ரொம்ப நல்லவ. அவளால இந்த ஆதிக்கடவர் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு கண்ணும் கருத்துமா இருப்பா. அதனாலதான் அவ இந்த விஷயத்த ஆதிக்கிட்ட சொல்லாம இருந்திருப்பா. யார் இவங்கெல்லாம்? எதுக்கு இங்க வந்திருக்காங்க? ஆமா ஆண்டி, கையில குழந்தைங்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. தின்னி முட்டை அத்த, அவங்க எல்லாம் யாரு எதுக்கு வந்திருக்காங்கன்னு போய் விசாரி. சரிங்க அத்த. வாங்க வாங்க. வணக்கம். 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 இந்த சமையல்காரி முந்திரி கொட்டை மாதிரி வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. யார் இவங்கெல்லாம்? என்ன நடக்குது இங்க?
என் பேரு பார்வதி. நீங்க வரப்போறதா பெரியயா சொன்னாரு. பெரியய்யா சொன்னாரா? இவங்க வரப்போறத பத்தி சமையல்காரர்கிட்ட முன்னாடியே ஆதி சொல்லிருக்கானா? இதுல என்னமோ இருக்கு. ஆமா ஆண்டி, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, நீங்க வந்திருக்கிற விஷயத்த நான் போய் பெரியயா கிட்ட சொல்லிட்டு வரேன். பெரியாவே வந்துட்டாரு. வணக்கம். பார்வதி, பெரியா, இவங்களை உட்கார வச்சு குடிக்க எதுனா கொடு. நான் இவங்க வந்திருக்க விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரேன். சரிங்க பெரியா. நீங்க வாங்க. உட்காருங்க. நல்ல பையனா சேர்ல அமைதியா உட்காருங்க. சரி, நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அத்தை, பார்வதி நமக்கு ஜூஸ் கொண்டு வர சொல்லவா? ஏய், அறிவு கெட்டவளே, இந்த கூட்டமெல்லாம் யாரு எதுக்கு இங்க வந்திருக்குன்னு தெரியாம நானே குழம்பிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு ஜூஸ் ரொம்ப முக்கியமா? அப்படியே 2 வெச்சனா தெரியுமா? குலுக்கல் முறையில 3 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசு கொடுத்து கௌரவிச்சு அதுக்கப்புறம் குடும்ப தலைவருக்கு தகவல் சொல்லி சர்ப்ரைஸ் கொடுக்க போறதா சொன்னாங்க. என்கிட்டயும் அப்படிதான் சொன்னாங்க. என்கிட்டயும் அப்படிதான் சொல்லி கூட்டு வந்தாங்க. அப்படியா? சர்ப்ரைஸ் கொடுக்கறாங்களா? உங்க வீட்டுக்காரர் எதுல ஒர்க் பண்றாங்க? டெக்ஸ்டைல்ஸா இல்ல கன்ஸ்ட்ரக்ஷனா? அவரு ஆதித்யா பேபி ஃபுட் ப்ரொடக்ஷன்ல பேக்கிங் மேனேஜரா இருக்காரு. ஓ, அப்படியா? என் வீட்டுக்காரர் தான் பேபி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருக்காரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. என் வீட்டுக்காரும் அங்கதான் டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜரா இருக்காங்க. ஆக பேபி ஃபுட் ப்ரொடக்ஷன்ல இருந்து தான் 3 ஃபேமிலிய குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு.